அன்பார்ந்த மீனராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. உங்கள் உள் உணர்வு தான் உங்களை வெற்றிக்கு வழிநடத்தும். இதுதான் உங்க மீனம் ராசிக்காரர்களுக்கான ஒரு மந்திர வாசகம். ஸோ இந்த வாசகத்தை மனசுல எப்பயுமே வச்சுங்க. உங்கள் உள் உணர்வு தான் உங்களை வெற்றிக்கு வழிநடத்தும். ஸோ மீனம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு புதிய தொடக்கமா இருக்கலாம். நீங்க செயல்கூடிய செயல்கள்ல ஒரு புதிய தொடக்கமா இருக்கலாம். உங்க வாழ்க்கையிலேயே சரி, உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கமா அமையும். கண்டிப்பா நீங்க எதிர்பாராத ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். உங்க தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, கண்டிப்பா ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். வியாபாரம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம். வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய திடீர்னு நினைக்க முடியாத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். கண்டிப்பா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும். ஸோ நீங்க ஏதாவது முன்னாடி செஞ்சு வச்சிருப்பீங்க. ஒரு செயலா இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்லயா இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லயா இருக்கட்டும், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் மூலியமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் மார்க்கெட் மூலியமா லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு எல்லாத்தையுமே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னது ப்ரீவியஸ் பழைய லாபம், பழைய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா மன அழுத்தம் குறையும், நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதனால வரைக்கும் ஒரு டென்ஷன், ஒரு அலைச்சல், ஒரு தொழில் நிமித்தமா இருக்கட்டும் சரி, இல்லை வேலை நிமித்தமா இருக்கட்டும் சரி, நிறைய அலைச்சல் டென்ஷனா இருக்கும். ஸோ அந்த டென்ஷன்லாம் குறையும். கண்டிப்பா நிம்மதி கிடைக்கும். மெயினா மன நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பா நீண்ட நாளா இருந்த ஒரு நண்பன், தொடர்பிலே இல்லாம ஒரு நண்பன், அது ஸ்கூல் நண்பனா இருக்கலாம், இல்லை காலேஜ் நண்பனா இருக்கலாம், ஏதோ ஒரு நண்பன், நீண்ட நாளா தொடர்பிலே இல்லாம இருந்த ஒரு நண்பன் கண்டிப்பா உங்களுக்கு தொடர்பு கொண்டு